ஹலோ மக்களே, நம்ம தமிழக அரசு டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் வாரியாக தனித்தனியாக இருக்குது. 38 மாவட்டத்துக்குமே இருக்குது. ஸோ மாவட்டங்கள் வாரியாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஆர்டி இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான பதவிகளுக்கு ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்றது, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஓ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஜூலைல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட ஆட்சி தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மாவட்டங்கள் வாரியாக இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள ஓட்டுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் ஜாபு, பதிவர எழுத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க் ஜாபு, அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபு, இரவு காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி ஒரு 4 விதமான பதவிகளுக்கு மாவட்டங்கள் தோறும் தனித்தனியாக காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் நிரப்பணும். ஸோ அதை நிரப்புறதுக்கான விதிமுறைகள் அடங்கிய ஒரு ஜிஓ தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஜிஓவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறுதல், அதற்கான கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோடு தான். டிஎன்ஆர்டி உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்திலையுமே உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மாவட்டத்திலையுமே ஒரு 4 விதமான பதவிகள் இருக்குது. அதில் ஈப் ஓட்டுநர், நான் சொன்ன மாதிரி கிளர்க் ஜாபு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இரவு காவலர். ஸோ எந்தெந்த தாலுகா வைஸாக உங்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மாவட்டங்கள் தோறும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்கள் மாவட்டத்தில் எந்த ஜாப் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட வேண்டியதான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்ப்பாங்க. சரி பார்க்குற கால அளவு வந்து ஒரு 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பங்களை வந்து சரி பார்த்துட்டு அதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 7 நாட்களுக்குள்ளே தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல் அப்படிங்கிற கேட்டகரியில் செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கான நேரடி நேர்காணல் இன்டர்வியூ மூலமாக தான் இந்த ஒரு ஜாபுக்கான கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்புங்க, சரிங்களா? இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாட்கள் வந்து இதற்கான ப்ராசஸ் வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 23லேருந்து அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து போகுது. அண்ட் தென் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 16ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக எந்தெந்த இடத்துல இன்டர்வியூ இருக்கும் அந்தந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நேர்காணலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த நேர்காணலுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 7 நாட்களுக்குள்ளே, அதாவது உங்களுக்கு அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 21ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, அதாவது செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான பணி நியமன ஆணையை வந்து வழங்கிடுவாங்க. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாபில் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ளே இந்த மொத்த கம்ப்ளீட் மாவட்டங்கள் வழியாக வரக்கூடிய வேலைகளை ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஓ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஜிஓ வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக ஜூலை 28ஆம் தேதி சைன் ஆயிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவருக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஓவின் அடிப்படையில் மாவட்டங்கள் தோறும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன் 1 by 1 இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மாவட்டத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் மாவட்டங்கள் வரையாக வரக்கூடிய வேலை வாய்ப்புகள், இந்த டிஎன்ஆர்டி வேலை வாய்ப்புகள் தொடர்பான வீடியோக்களை நான் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எந்தெந்த வேலை வாய்ப்பு இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வேலைகளுக்கான கல்வி தகுதியை சொல்லிடுறேன். அலுவலக உதவியாளர் அப்படின்னா குறைந்தபட்சம் 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான்.
அதே மாதிரி பதிவரை எழுத்தர் ஜாபுக்கு வந்து குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்ளை பண்ணிக்கலாம். இரவு காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் வாட்ச்மேன் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீப் டிரைவர் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்ககிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ். அண்ட் இது ஒரு டிரைவர் ஜாப் அப்படிங்கிறதுனால இந்த ஜாபுக்கு வந்து கம்பல்சரி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. மற்ற ஜாபுக்குலாம் வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம், என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தாங்க. மாவட்டங்கள் தோறும் தாலுகா வைஸாக வரக்கூடிய இந்த வேலைகளுக்கான அறிவிப்பை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. வேக்கன்சி மட்டும்தான் இன்னும் வந்து குறிப்பிடாமல் வச்சுருக்காங்க. பட் இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றின ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக தெரியப்படுத்திடுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.